ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். இதில் பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங். ஒரு பேருக்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ரெண்டையும் நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 1 ஜிஎக்ஸ் வந்து இப்படி எழுதிட்டேன். ஜிசிடி கொடுத்துட்டான். எல்சிஎம் தான் கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதன்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் நான் ஃபார்மேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் -12. ஓகேங்களா? அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 அப்படின்னு வருது. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -12 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 4 வரணும். எந்த மாதிரி நம்பர்லாம் அப்படி வரும் பாருங்கள். இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்றப்ப 2வையும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். ஆனால் 2க்கும் 6க்கு ரிலேஷன்ஷிப் 4 கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு தான் டவுட்டு. இங்கே வந்து 4ன்றது ப்ளஸில் வருது. அப்போ பெரிய நம்பர் தான் எனக்கு வந்து ப்ளஸில் வரணும். 6 ஸ்மால் நம்பர் வந்து 2 மைனஸில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், 6 - 2 4, 6 × -2 12. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? a + 6 a - 6. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா, a + 6 × a - 2ன்னு எழுதுகிறேன். ஸோ அதே மாதிரி g ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5. மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5. ஸோ -2 -3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -6, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -5. ஸோ அப்போ இந்த g ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது a - 2 × a - 3ன்னு ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எல்சிஎம் நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஹச்சிஎஃப் வந்து கொடுத்துட்டேன், அதாவது ஜிசிடி. ஹச்சிஎஃப் கிடையாது, ஜிசிடி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஜிசிடி அப்படின்னு எழுதிக்கிறேன் ஃபார்முலா. இங்கே வந்து என்னது? a - 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸை a + 6 × a - 2ன்னு எழுதுகிறேன். g ஆஃப் எக்ஸை a - 2 × a - 3ன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு சைடும் a - 2 a - 2 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இதை இங்கே கீழே கொண்டு வந்து கட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட், ரெண்டு சைடுமே ஈக்குவலாக மல்டிப்ளிகேஷன் தான், ரெண்டு சைடுமே சேம் டேர்ம் இருக்குது அப்படின்னா இங்கேயே கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் எல்சிஎம் ஈக்குவல் டு a + 6 a - 2 × a - 3. ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம ஃபார்முலா மட்டும் எல்சிஎம் × ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் × ஜி ஆஃப் எக்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்த டிவிஷன் பார்ப்போம். இப்போ அடுத்த டிவிஷன் இப்போ பாருங்கள், இது x⁴ - 27a³ x அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே எக்ஸை காமனாக வெளியில் எடுங்க. எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தால் x³ - 27ன்றதை எப்படி எழுதலாம்? 3³ எழுதலாமா? ஸோ அதாவது 27 3³ எழுதலாம். ஏன்னா 3 × 3 3 × 3 இப்போ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3 × 3 × 3 தான் 27. ஸோ 3/3ன்னு எழுதலாம் 27. ஸோ அதான் இங்கே எழுதுறேன். 27 3³ இங்கே a³ இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 3a³ அப்படின்னு நான் எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ x - 3a³ இங்கே வந்து என்னது? x - 3a². ஓகேங்களா? ஸோ இது வந்து x - 3a² இருக்குது. இதை ஒன்றும் பண்ண வேணாம், இது அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டு. இது x - 3aன்றது ஜிசிடி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸை தான் நான் எழுதுகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா என்ன சொன்னேன்? a³ - b³ என்ன ஃபார்முலா? a - b × a² + ab + b² ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா படி இங்கே இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸை நான் எழுதுகிறேன். எக்ஸை அப்படியே எழுதிட்டேன். a³ - b³ அப்படின்றப்ப x - 3a எடுத்து எழுதுகிறேன். a²ன்றப்ப x² + ab x × 3a என்ன வரும்? 3ax + b². 3a ஸ்கொயரு 9a². ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதிட்டேன். இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸு, இது வந்து ஜிசிடி. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எல்சிஎம் × ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு × ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணி பாருங்கள். எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் தெரியாது.
ஜிசிடி வந்து எக்ஸ் மைனஸ் 3a. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸு மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே காமனாக இருக்கட்டாம கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே எல்சிஎம் தான். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க எல்சிஎம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இல்லை ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா தான் அடிக்கடி இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை தரவாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஈஸியாக இருக்குது, புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. கமெண்ட் போட மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்தது தேர்டு சம் பார்க்குறோம்.